கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சதா காலமும் மகிமை உண்டாவதாக. சத்தியத்தை பற்றி நாம் தியானிக்கிறோம். சத்திய வசனம் 7 பகுதியான சத்தியங்களை உள்ளடக்கியது என்று முதல் பகுதியில் பார்த்தோம். இப்பொழுது உம்முடைய வேதமே சத்தியம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை தொடர்ந்து சிந்திப்போம். கர்த்தருடைய வேதமே சத்தியம். அவருடைய வேதம் சத்தியமானது. அதிலே சத்தியத்தின் கூறுகளாக 7 காரியங்களை சிந்தித்தோம். அதாவது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய சாட்சிகள், கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய பிரமாணங்கள், கர்த்தருடைய நீதி நியாயங்களாகிய அவருடைய நியாய தீர்ப்புகள், இவைகளை பற்றி தியானித்தோம். இப்பொழுது இந்த வேத வசனம், கர்த்தருடைய வசனம், அது சத்தியம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இயேசு பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொன்னார். உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொன்னார். எனவே வசனம் சத்தியம் என்பது புலனாகிறது. மேலும் சத்திய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் ஒன்றான மெய் தேவனாகிய யாவே என்பவரையும், நம்முடைய கர்த்தராகிய மற்றும் இரட்சகராகிய யாஸ்வா மெசியா என்பவரையும், நமக்கு சத்தியத்தின்படி போதனை செய்து சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரையும் நாம் சத்தியம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மேலும் அழியாத ஜீவத்தாகிய சத்திய வசனம் என்று சொல்லுகிறது. சத்திய வசனம் நமக்குள் இருக்கும் பொழுது அது அழியாத ஜீவ வித்தாய் இருக்கிறது. அது ஜீவனுக்கு கொண்டு போகிற ஒரு வித்தாய் நமக்குள் இருக்கிறது. அது தேவனுடைய வித்தாய் இருக்கிறது. வசனம்தான் தேவனுடைய வித்து. வசனம் நமக்குள் இருந்தால் நாம் தேவ சாயலாய் மாற முடியும். அந்த வசனமே தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் விளங்க காட்டுகிறது. எனவே வசனமே தேவனை உள்ளடக்கியதாக இருக்கிறது. வசனத்தின் மூலமே தேவனை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே. என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகளும் அவைகளே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கர்த்தரிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிறைந்தவராய் மனிதனாய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் சத்தியமானது. நாம் சத்தியத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தம்மை பரிசோதனை பண்ணி வாழ்ந்தார். தம்முடைய வாழ்க்கை முழுவதையும் நேர்த்தியான பாதையிலே அவர் நியமித்தார். நமக்காக தம்மை தாமே அவர் தேவனுக்கேற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் ஒப்பு கொடுத்தார். எனவே கர்த்தருடைய சத்தியம் என்பது அது நம்முடைய தேவனை சத்தியம் உள்ளவரை குறிக்கும். மேலும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சத்தியம் உள்ளவரை குறிக்கும். மேலும் கிறிஸ்துவின் ஆவியாகிய சத்திய ஆவியானவரை குறிக்கும். எனவே நம்முடைய தேவன் சத்தியம் உள்ளவர். எப்படி
சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று 3 தடவை முழக்கமிட்டு 4 ஜீவன்கள் சொன்னதோ அது தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் வாழ்த்தினதோ, அதுபோலவே அவர் சத்தியமுள்ளவர் 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 என்று 3 முறை முழக்கமிடலாம். ஏனென்றால் அவர் சத்தியம் நிறைந்தவர், அவரே சத்தியம். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். எனவே நம்முடைய இயேசு கிறிஸ்து முழுமையான சத்தியம். அவர்கள் சத்தியத்தை பின்பற்ற மனதில்லாதிருந்தபடியினாலே அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அதாவது சிருஷ்டிகராகிய தேவனை, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை, இயேசு கிறிஸ்துவை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை, அவர் சிருஷ்டித்த ஏதாவது ஒன்றை தொழுது சேவிப்பது அது விக்கிரக ஆராதனை போன்றது, சத்தியம் இல்லாதவர்கள் செய்யும் வணக்க போன்றது. எனவே தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் ஆத்துமாக்கள் வாழும், உங்களுக்குள் சத்தியம் நிலைத்திருக்கும், உங்கள் ஆத்துமா பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படும். அந்த ஜீவ வித்து உங்களை தேவனுக்கு ஏற்ற சுதந்திரவாளிகளாய் பரலோகத்தில் கொண்டு நிறுத்தும். மேலும் பரிசுத்த ஆவியை குறித்து வாக்குத்தத்தம் என்று அநேக இடங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்குத்தத்தம் என்பது பரிசுத்த ஆவி மற்றும் பரலோக நிச்சயம். அநேக இடங்களிலே பரலோகத்தை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி அதற்கு அச்சாரமாய் அல்லது முத்திரையாய் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு இடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பரலோகம் என்பது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவது. தங்களை வஞ்சித்து வைத்து தங்களை தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்வது உண்மையான பரிசுத்த ஆவியின் அனுபவம் அல்ல. ஒருவன் தன்னை வஞ்சிக்காமல் தேவன் சொன்னதான புதிய ராஜரீக பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாயிருந்து ஒருவரை ஒருவர் மதித்து மற்றவர்களை தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் கருதுவதே ராஜரீக பிரமாணத்துக்கு உட்பட்ட சத்தியமுள்ள செயல். நீங்கள் சகோதரராயிருக்கிறீர்கள், ஒருவனையும் பிதா என்று அழைக்காதிருங்கள், குரு என்று அழைக்காதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் கட்டளையிட்டு இருக்கிறார். மேலும் ஞானஸ்நான நிறைவேறுதலாகிய உடன்படிக்கையாகிய ராப்போஜனத்திலே இயேசு கிறிஸ்து எல்லோருடைய பாதத்தையும் கழுவினார். தலைவனும் போதகருமாயிருக்கிற நானே, ஆண்டவரும் போதகருமாயிருக்கிற நானே உங்களுடைய பாதங்களை கழுவினது உண்டானால் நான் ஆண்டவரும் போதகருமாயிருக்கிறேன், உங்கள் அனைவருடைய கால்களையும் நானே கழுவினேன். நான் மேன்மையானவனாயிருந்தும் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் மாறினேன். நீங்களும் ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரும் போதகரும் அல்ல, நீங்கள் சகோதரர். எனவே நான் எல்லோருடைய பாதத்தையும் கழுவினேன். நீங்களோ உங்களை போதகர் என்று சொல்லிக்கொண்டு எல்லோருடைய பாதத்தையும் கழுவ வேண்டிய தேவையில்லை. நீங்கள் சகோதரராய் இருக்கிறபடியினாலே ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவ கடவீர்கள். மேலும் இந்த ராப்போஜன உடன்படிக்கையிலே புறஜாதிகளுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள், உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். எனவே ராப்போஜன ஆராதனையிலே பங்கு பெறுகிற
எந்த ஒரு போதகனும் அதிலே பங்கெடுக்கிற எந்த ஒரு விசுவாசி என்று முத்திரை குறிக்கப்பட்ட இன்னொரு வர்க்கத்தினராய் நடத்தப்படுகிற எவரையும் இருமாப்பாய் ஆளாதபடிக்கு சகோதர சிநேகத்தோடு ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து பரிசுத்தவான்களாக ஒருவரால் ஒருவர் சீர்பொருந்தும்படிக்கு இருமாப்பான அதிகாரத்தையோ ஆளுகையோ காண்பிக்காமல் அவர்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கும், அதாவது நம்முடைய குறைகள் மாறி அவர்களுடைய குறைகள் மாறி சீர் பொருந்துவதற்கு சகோதர சிநேகத்தை வழங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதாவது ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை மட்டும் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எந்த ஒரு நிபந்தனையும் இங்கே சாட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. மேன்மக்கள் மாயை, கீழ்மக்கள் மாயை. கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் மாயையிலும் லேசானவர்கள். இந்த பாகுபாடு ஊழியன் விசுவாசி என்று பாகுபடுத்தி பார்ப்பது தேவனுக்கு முன்பாக ராஜரீக பிரமாணத்தை புறந்தள்ளி பழைய ஏற்பாட்டு ஒரே ராஜா, ஒரு குலத்தை சார்ந்த ஒரே பிரதான ஆசாரியன் என்பதைப் போல வழிபாடு செய்யும் நியாயப்பிரமாண ஆட்சி முறையாகும். சுயாதீன பிரமாணத்திலே எல்லோரையும் தேவன் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினபடியினாலே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவரை மற்றொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் கருத வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும். எனவே நாம் மற்றவர்களை மேன்மையாய் நடத்த வேண்டும், மற்றவர்களை மேன்மையாய் கருத வேண்டும். இங்கே சிருஷ்டியை தொழுது சேவியாமல் சிருஷ்டிகரை தொழுது சேவிக்க வேண்டும். அதுவே சத்தியத்தின்படி நடப்பதாகும். அதாவது மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வேண்டும். ஏன் இதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்? இது எப்படி நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவானதாய் மாறும்? இது மிக முக்கியம். சிலுவையை பற்றிய உபதேசமே மிக முக்கியம். அதுவே சுவிசேஷம், அதுவே ரட்சிப்பு, அதுவே நித்திய ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே. இயேசு கிறிஸ்து எல்லா நிலைகளிலும் மனிதருக்கு போதுமானவராய் இருந்தாரே. பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்திலும் உள்ளவைகளும் ஆகிய முழு குடும்பத்திற்கும் நாமக்காரர், அதாவது தகப்பனானவர், அதாவது உரிமையாளி ஆக இருப்பவர் இயேசு கிறிஸ்து. எப்படி? அவருடைய நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். யாஸ்வா மெசியாவுடைய நாமத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை விசுவாசிப்பது, வேதத்தை விசுவாசிப்பது, கர்த்தருடைய சாட்சிகளை விசுவாசிப்பது, நம்புவது தேவ பக்திக்குரிய காரியங்கள் என்னவென்று நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். அவைகள் எல்லாமே சிலுவையை பற்றிய உபதேசம்தான், அல்லது புது சிருஷ்டிக்குரிய காரியம்தான். புது சிருஷ்டியே காரியம் என்று சொல்லப்பட்டதே அதுதான். இயேசு கிறிஸ்து பாவ மனித சாயலாய் பூமியிலே வந்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பாவமில்லாதவராய் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என் பாவங்களை சுமந்தார், நான் பாவத்திலிருந்து விடுதலையானேன் என்று விசுவாசித்து எனக்காய் மரித்த இயேசு கிறிஸ்துவினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்பதை அறிக்கை செய்து, இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சிலுவையினாலே மீட்பை உண்டு பண்ணினார் என்பதை உறுதியாய் பற்றி கொள்வதே கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுவே சத்தியத்தில் நடக்கும் நடக்கை. அதாவது நாம் சத்தியத்தில் நடந்து செல்வது என்பது இயேசு கிறிஸ்து தேவன், அவர் மாம்சமானார், என் பாவங்களை சுமந்தார், எனக்காய் அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்து பாவமில்லாதவராய் காணப்பட்டார், மகிமையும் கனத்தையும் சுதந்திரித்து கொண்டார்,
பிசாசின் தந்திரங்களையும் எல்லாவற்றையும் அவர் இல்லாமையாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்து பரலோகத்திற்கு ஏறெடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்திலே தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்திலே மகிமைப்பட்டவராயிருக்கிறார். அவர் தம்முடைய ஆவியை அனுப்பினபடியினாலே அது நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற பரிசுத்த ஆவியாய் தேற்றரவாளனாய் சத்தியத்தை போதிக்கிற ஒரு துணையாளராய் நம்மோடு கூட இருக்கிறார். இவைகளெல்லாம் அந்த ஒரே விசுவாசம், அந்த ஒரே சிலுவையை பற்றிய உபதேசம், அந்த ஒரே புது சிருஷ்டிக்குரிய காரியம், அந்த ஒரே சுயாதீன பிரமாணம் இவற்றை குறிப்பதாகும். எனவே நாம் இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அல்ல ஆவியின்படி அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஒருவரையும் ஒடுக்காமலும் ஒருவரையும் நம்முடைய சுய லாபத்திற்காய் பயன்படுத்தாமலும் தேவனுக்குரிய காரியங்களை முன்னிறுத்தி தேவனையே அறிக்கை செய்கிற மனிதர்களாய் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையே முன்மாதிரி. இராணுவத்திலே பணிபுரிகிறவர்களைப் போல பிழைப்புக்கான அலுவல்களை தேவ பக்தியின் காரியத்திலிருந்து தேடாதபடிக்கு தேவனையே தேடி மனிதர்கள் முன்பாக நல்வேஷமாய் இருக்கிறவர்களைப் போல நம்மை காண்பித்து கொள்ளாதபடிக்கு உண்மையிலேயே தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு நம்முடைய சுய வாழ்க்கையை பரிசுத்தமாய் பிரமாதமாய் வாழ வேண்டும். போதகராவும் கற்பனையோ அநேகருக்கு போதிக்கும் எண்ணங்களோ அது சரியானதல்ல. நம்முடைய வாழ்க்கை நம்மால் போதிக்கப்பட வேண்டும். வேத வசனங்கள் நமக்காய் தேவனுடைய மகத்துவங்களாய் நமக்காய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் வாசித்து கடைபிடித்து அதன் வழியிலே நடக்க வேண்டும் என்பதே நிதர்சனமான உண்மை. தேவனை அறிந்தவர்கள், தேவனை தேடுகிறவர்கள் இந்த விதமாய் வாழ வேண்டும். நமக்காய் வசனங்களை யாரோ ஒருவர் தூதாய் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. முழு வேதாகமும் கர்த்தருடைய செயலால் நம்முடைய கரங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை ஆராய்ந்து அறிந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு வசனங்களை புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். சத்தியத்திற்கு சாட்சியாய் வாழ வேண்டும். சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் வாழ வேண்டும். புது சிருஷ்டியாய் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நான் பழைய மனுஷனை களைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாய் புதிய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிவிலே அவருடைய ராஜ்யத்திலே எடுத்து கொள்ளப்பட்டு என்றென்றுமாய் அவருடனே வாழும்படியே பரிசுத்தாவின் சந்தோஷத்தினால் நிறையப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பூமியிலும் பரலோகத்திலும் நான் பெற்றுக்கொள்வதே தேவன் எனக்கு வைத்திருக்கிற அவருடைய மகாபெரிய திட்டமாயிருக்கிறது. அதுவே ரட்சிப்பாயிருக்கிறது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன அந்த ரட்சிப்பு நாம் பரலோகத்திற்கு செல்லும் காலம் வரையில் நீடிக்கிறது. அதன் படிநிலைகள் 7 கர்த்தருக்குள் நம்மை வழி நடத்துகிறது. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ஞான ஸ்நானம், கர்த்தருடைய அபிஷேகம், தேவனுடைய உடன்படிக்கையாகிய ராப்போஜனம், பொல்லாத மனிதர்கள், இருமாப்பாய் ஆளுகிறவர்கள், கேடானவர்கள், பொல்லாதவர்கள், அவர்களை விட்டு விலகி ஜீவிப்பது, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு தெரிய வாழ்ந்து தேவனோடு ஐக்கியமாயிருப்பது, எந்த ஒரு மனித துணையும் இல்லாமல் தேவ துணையை மட்டும் நாடும் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுவது, இவைகளே முக்கியமானது. இவைகளில் நடக்கிறவர்கள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்று அர்த்தம். சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் வாழ்கிறார்கள் என்று அர்த்தம். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்பட்டது. மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் தேறினவர்களாகி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆமென்.